வணக்கம் தமிழ் மக்கள். ஜனவரி 20ஆம் தேதி மதராஸ் உயர்நீதிமன்றம் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு சொல்ல போகிற நாள். ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் சிபிஎஃப்சிக்கும் நடந்த வழக்கில் சிங்கிள் பஞ்ச் ஜட்ஜு நியாயமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தார். அதன்படி ஜனநாயகன் படத்துக்கு சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட்டை உடனடியாக வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருந்தார். சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜோட தீர்ப்பை எதிர்த்து அதே நாளில் சிபிஎஃப்சி டிவிஷனல் பெஞ்சுக்கிட்ட அப்பீல் பண்ணாங்க. டிவிஷனல் பெஞ்சும் உடனடியாக சிங்கிள் பெஞ்ச் ஆர்டருக்கு ஸ்டே பிறப்பிச்சாங்க. இந்த வழக்குடைய ஹியரிங் நாளைக்கு டிவிஷனல் பெஞ்ச் முன்னாடி வருது. அதாவது நாளைய தேதியில் 17வது வழக்காக இது கேஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்க்கலாம் வாங்க. ஆப்ஷன் 1, சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜு கொடுத்த தீர்ப்பு சரியானது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேவை வெக்கேட் பண்ண சொல்லிடலாம். அதனால் யூஏ சர்டிஃபிகேட் சிபிஎஃப்சி உடனடியாக வழங்கணும் அப்படிங்கிற சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜோட தீர்ப்பை அமல்படுத்த சொல்லி டிவிஷனல் பெஞ்ச் ஆர்டர் செய்யலாம். ஆப்ஷன் 2, ஸ்டே டு கண்டினியூ, அதாவது இடைக்கால தடை தொடரும் அப்படின்னும் சிபிஎஃப்சி தொடுத்த அப்பீல் வழக்கு வாதத்துக்கு உரியது அப்படின்னும் வாதத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் டிவிஷனல் பெஞ்ச் டிசைட் பண்ணலாம். அப்படி இந்த அப்பீல் வாதத்துக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு டிவிஷனல் பெஞ்ச் டிசைட் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்கியூமெண்ட்டுக்கு ஒரு ஹியரிங் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி நடந்துச்சுன்னா ஜனநாயகன் படத்தோட சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் இன்னும் டிலே ஆகும். ஆப்ஷன் 3, டிவிஷனல் பெஞ்சு ஒரு இன்ட்ரீம் ஆர்டரை பிறப்பிக்கலாம். அதன்படி அப்பீல் இஸ் பெண்டிங், ஆனால் ப்ரொடியூசரோட ரைட்ஸை கருத்தில் கொண்டு ஒரு டைம் பவுண்டாக இந்த கேஸை முடிக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கலாம். அதன்படி சிபிஎஃப்சி கிட்ட அவங்களுடைய கருத்துக்களையும் மற்றும் டாக்குமெண்ட்ஸையும் நீதிமன்றம் கேட்கலாம். ஆப்ஷன் 4, இந்த மேல்முறையீட்டு மனுவை டிவிஷனல் பெஞ்சு தள்ளுபடி செய்து உத்தரவிடலாம். அதாவது இது ஜுடிஷியல் அபியூஸ் அப்படின்னு பெஞ்சு நினச்சாங்கன்னா இந்த வழக்கை தள்ளுபடி செய்யலாம். அப்படி ஒருவேளை இந்த மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி பண்ணாங்கன்னா சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜு கொடுத்த ஆர்டர் உடனடியாக அமலுக்கு வரும். ஆப்ஷன் நம்பர் 5, இது எப்போவும் நடக்கிற ஒரு விஷயம் கோர்ட்டில். அதாவது எதுவுமே நடக்காமல் கேஸை அடுத்த ஹியரிங்க்கு தள்ளி போடலாம். இந்த ஆப்ஷன்ஸில் எந்த விஷயம் நடந்தாலும் நாளைக்கு நமக்கு ஒன்றிய அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்ன, சென்சார் போர்டோட நிலைப்பாடு என்ன, ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கை நமக்கு வந்துடும். நன்றி மக்கள்.